வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. மொழி வரலாறு மு. வரதராசன். இந்நூலிலிருந்து சில குறிப்புகளை காணலாம். பாடம் மொழி அரியதொரு கலை. மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை என்று கூறியவர் மு. வரதராசன். மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை என்று கூறியவர் மு. வரதராசன். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் மு. வரதராசன். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் மு. வரதராசன். சமுதாயத்தால் வளர்ந்து சமுதாயத்தை வளர்த்து வருவது மொழியாகும். சமுதாயத்தால் வளர்ந்து சமுதாயத்தை வளர்த்து வருவது மொழியாகும் என்று கூறியவர் வென்ட்ரியே. மனிதனது மனத்தை விடுத்து ஆராய்ந்தால் மொழி பற்றி அறியத்தக்கதாக ஒன்றுமில்லை. மனிதனது மனத்தை விடுத்து ஆராய்ந்தால் மொழியை பற்றி அறியத்தக்கதாக ஒன்றுமில்லை என்று கூறியவர் பிரில். மொழியை வளர்த்தது மனமே, மனத்தின் இயற்கையை காட்ட வல்லதாக, மனத்தின் எதிரொலியாக உள்ளது மொழியே என்று கூறியவர் வென்ட்ரியே. மொழியை வளர்த்தது மனமே, மனத்தின் இயற்கையை காட்ட வல்லதாக, மனத்தின் எதிரொலியாக உள்ளது மொழியே என்று கூறியவர் வென்ட்ரியே. மனிதர் ஒவ்வொருவரின் அறிவின் ஆழத்திலும் மொழி வேர் கொண்டுள்ளது. அங்கிருந்தே மொழி வளர்ச்சி பெற்று விளங்குகிறது. மனிதர் ஒவ்வொருவரின் அறிவின் ஆழத்திலும் மொழி வேர் கொண்டுள்ளது. அங்கிருந்தே மொழி வளர்ச்சி பெற்று விளங்குகிறது என்று கூறியவர் வென்ட்ரியே. மனிதன் தன் மூளையை கொண்டு பாடுபட்டு அமைத்து போற்றிடும் சிறந்த நாகரிக கருவி மொழியே. மனிதன் தன் மூளையை கொண்டு பாடுபட்டு அமைத்து போற்றிடும் சிறந்த நாகரிக கருவி மொழியே என்று கூறியவர் பிரில். மனிதன் தன் மூளையை கொண்டு பாடுபட்டு அமைத்து போற்றிடும் சிறந்த நாகரிக கருவி மொழியே என்று கூறியவர் பிரில். கல் உடைக்கும் தொழிலாளிக்கு தொல்லை தருவனவாக தோன்றும் கற்கள் நிலவியல் ஆராய்ச்சியாளனுக்கு வியப்பை விளைவித்து இன்பம் பயப்பதை போன்றது மொழி ஆராய்ச்சி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். கல் உடைக்கும் தொழிலாளிக்கு தொல்லை தருவனவாக தோன்றும் கற்கள் நிலவியல் ஆராய்ச்சியாளனுக்கு வியப்பை விளைவித்து இன்பம் பயப்பதை போன்றது மொழி ஆராய்ச்சி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். பொதுமொழிகள் சமுதாயத்தால் வளர்பவை என்று கூறியவர் எஸ்பர்சன். பொதுமொழிகள் சமுதாயத்தால் அமைபவை என்று கூறியவர் எஸ்பர்சன். புலன்களால் உணரப்படும் குறியீடுகளை உடையது மொழி எனலாம். புலன்களால் உணரப்படும் குறியீடுகள் உடையது மொழி எனலாம். ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி என்றும், உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிகச்சிறந்த மொழி என்று கூறலாகாது என்று கூறியவர் எஸ்பர்சன். ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி என்றும், உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிகச்சிறந்த மொழி என்று கூறலாகாது என்று கூறியவர் எஸ்பர்சன். நாட்டுப்புற மக்களின் பேச்சில் இலக்கணம் கடுமையாக உள்ளது என்றும், படித்தவர்களைப் போல் அவர்கள் இலக்கணம் நெகிழ விட்டு கொடுப்பதில்லை என்று கூறியவர் வென்ட்ரியே. நாட்டுப்புற மக்களின் பேச்சில் இலக்கணம் கடுமையாக உள்ளது என்றும், படித்தவர்களைப் போல அவர்கள் இலக்கணம் நெகிழ விட்டு கொடுப்பதில்லை என்று கூறியவர் வென்ட்ரியே. தாய்மொழியை நினைவு வைத்துக் கொள்வதாகிய அதுவே மொழியின் அடிப்படை என்று கூறியவர் பிரில். தாய்மொழியை நினைவு வைத்துக் கொள்வதாகிய அதுவே மொழியின் அடிப்படை என்று கூறியவர் பிரில். ஒரு மொழியின் சொற்பொருள் வளமும் வறுமையும் பேசுவோரின் மனவளத்தையும் வளமின்மையையும் ஒட்டி அமைவதாகும் என்று கூறியவர் விட்னே. ஒரு மொழியின் சொற்பொருள் வளமும் வறுமையும் பேசுவோரின் மனவளத்தையும் வளமின்மையையும் ஒட்டி அமைவதாகும் என்று கூறலாம் என்றவர் விட்னே.
பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது, எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்று கூறியவர் வென்ட்ரியே. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும், எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் கூறியவர் வென்ட்ரியே. பேச்சு மொழியின் சொற்கள் மனம்போன போக்கில் அமையும். பேச்சு மொழியின் சொற்கள் மனம்போன போக்கில் அமையும் என்று கூறியவர் வென்ட்ரியே. பேச்சு மொழியின் சொற்கள் மனம்போன போக்கில் அமையும் என்று கூறியவர் வென்ட்ரியே. பேச்சு வாக்கியம் சராசரியாக 3½ சொற்களை உடையது என்று கூறியவர் மேடர். பேச்சு வாக்கியம் சராசரியாக 3½ சொற்களை உடையது என்று கூறியவர் மேடர். வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.